பெரிய பையன் வந்து அவன் ஃப்ரெண்டோட வீட்டில் ஸ்லீப் ஓவர் அப்படின்றதுனால கேட்டிருந்தான். சரி அவனை கொண்டு போய் விடுறதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். அவனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நானும் என் சின்ன பையனும் மட்டும்தான். அவங்க அப்பா வந்து நியூ இயர் போயிருக்காங்க அப்படின்றதுனால நாங்கள் மட்டும்தாங்க. ஸோ நான் விட்டுட்டு வர அந்த கேப்பில் சின்ன பையன் வந்து ஏஞ்சிட்டான். அவனை தூங்க வச்சுட்டு தான் ஆக்சுவலாக போயிருந்தேன். அம்மா எங்கே போனீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டான். அது மாதிரி அண்ணாவை கொண்டு போய் விட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு மேக்கப் போட்டோன்னா கூட சரி மூஞ்சி ஃபுல்லாக பொறியாக வந்துடும். அதனால் உடனே ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா பச்சை தண்ணியில் கழுவணுங்க. சில்லுன்னு கழுவுனேன் அப்படின்னா மட்டும்தான் அலர்ஜியாக எதுவும் வராமல் இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மாய்ஸ்சரைசர் எல்லாம் தடவி முடிச்சுட்டு கீழே வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணணும். கேக் வெட்டினது பீஸா சாப்பிட்டது எல்லாமே அப்படியே இருக்குது. மத்தியானம் பீஸா சாப்பிட்டதுனால என்னமோ தெரில, எனக்கு ரச சாதம் சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஸோ குக்கரில் ரச சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு நல்லா சூப்பராக டின்னர் என்ஜாய் பண்ணியாச்சுங்க. ஆள் இல்லை அப்படின்னாவே வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு.